ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா லெனோவோ ஐஃபோர்ஸ் 70 இந்த மாடல் வந்து ஆக்சுவலாக கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா ஆன் ஆனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது, தெர்மல் ஆஃப் ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால் வெளியே சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க பயாஸ் எதுவும் மாற்றிட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க, அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இன்னைக்கு அதை என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடியும் பண்ணியிருக்கேன். சிமாஸ் கிளியர் பண்ணதுனால கொஞ்சம் லேட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே வந்துருச்சு. இது ஆக்சுவலாக ரீஸ்டார்ட்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி நான் அந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டேன். ஸோ 10 நிமிஷம் அப்சர்வேஷனில் வச்சேன். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த ஆக்டிவ் ஒர்க்கு போயிருந்தேன். வாய்ஸ் மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். மாற்றி அதை க்ளீன் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ மற்ற புதுசாக சாஃப்ட்வேர்லாம் எனக்கு எங்கேயும் கொஞ்சம் கரோஷன் நிறைய ஷார்ட் ஆகிருக்கு, இருந்திருக்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஏன்னா ஷார்ட் ஆகிருக்கு, தமிழ் எரிஞ்சிருக்கு அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகிறது, ஆஃப் ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். இது இல்லைன்னா ஏதோ ஒரு காம்பனன்ட் தான் இஷ்யூ இருக்குது, நம்ம பார்ப்போம். அப்சர்வ் பண்ணதில் தர்மல் அந்த பேட் இருக்கு, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அதில் தர்மல் பேஸ்ட் இல்லைனா கூட ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக அதில் தர்மல் பேஸ்ட் இல்லை, ஃபுல் ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ராசஸரோட வென்டிலேஷனை வந்து காப்பர் டியூப் இருக்கிறதுனால அது வென்டிலேட் ஆகி இருக்கிறதுக்கு அந்த கனெக்டிவிட்டி பண்ணுறதுனா தெர்மல் பேஸ்ட் வைக்கலாம். அந்த இடத்துல இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கூலண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ தெர்மல் பேஸ்ட் சுத்தமாக இல்லாததுனால தான் இந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஆட்டோ ஆஃப் ஆகிட்டே இருக்கு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்தில். தெர்மல் பேஸ்ட் இல்லை, ஸோ அதனால் நான் தெர்மல் பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஓரளவுக்கு அதிகமாக வைக்காம, ஏன்னா அது இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுற்றி உங்களுக்கு சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. ஒரு சில ப்ராசஸரில் சுற்றி வந்து இது இருக்காது, டேரெக்டாக ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஓவர் தெர்மல் பேஸ்ட் நம்ம போட்டோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகி பேக்கில் அந்த சைடில் ப்ராசஸ் உள்ள அப்படி போச்சுன்னா இன்டர்னல் கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகுது சான்ஸ் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் அதிகமாகவும் போடாமல் ரொம்ப கம்மியாகவும் போடாமல் நார்மலாக ஒரு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சரி, அந்த அளவுக்கு ஹீட் தெரியல, முன்னாடிக்கு போகிறதுக்கு பரவாயில்ல. ஆகல, சுத்தமாக ஹீட்டே ஆகலை. நார்மல் அந்த லைட் வார்ம் மட்டும்தான் இருக்குது, ஓவர் டெம்பரேச்சர் ஆகலை. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 90% அதுதான் இஷ்யூ. இதில் நம்ம லேப்டாப்பில் வந்து பயாஸும் இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ மாற்றிருக்கேன். என்னென்னா லாஸ்ட் டைம் கொடுத்த இது வந்து வேறு ஏதோ ஒரு பயாஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சீரியல் நம்பர் எல்லாமே மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம பயாஸ் எடிட் பண்ணி ஸோ சேம் சீரியல் நம்பர், அந்த யூனிட்டோட சீரியல் நம்பர் எல்லாத்தையும் லோட் பண்ணி நம்ம இந்த பயாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
சுத்தமாக ஹீட்டே இல்லை. பார்ப்போம் கொஞ்ச நேரம் ரன்னிங்லேயே வச்சு ஸோ அந்த இஷ்யூ அப்பியர் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு சில காம்போனன்ட்ல இஷ்யூ இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி ஆகும். யூஸ்வலாக இந்த ஆட்டோ ஆஃப் ஆகுறது என்னென்ன ப்ராப்ளமான ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுறது தெர்மல் பேஸ்ட். அப்படி இல்லை ஏதோ ஒரு இடத்துல லிக்விட்ஸ் வில்லேஜ் ஆயிருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஐசி எரிஞ்சிருக்குனாலும் ஆட்டோ ஆஃப் இல்லை ரீஸ்டார்ட் கூட ஆகலாம். இல்லை வைஃபை கார்டு எஸ்எஸ்டியில் இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷட் டவுன் ஆகும். எஸ்எஸ்டியில் இஷ்யூ ஓஎஸ் கரெக்டாக இருக்குன்னா ரீஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரம் ரன்னிங்லேயே இருக்கட்டும், தெரிஞ்சிடும் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. பாருங்க இவ்வளோ நேரம் ரன்னிங்கில் தான் இருந்துச்சு, எந்த ஒரு ஆஃபும் ஆகலை. அதே மாதிரி ஹீட்டும் டெம்பரேச்சரும் நார்மல் வார்மிங்கில் தான் இருக்குது. ஸோ ஓகே, ரெடி ஆயிடுச்சு லேப்டாப்பு. ஸோ சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் யாருன்னா பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக நம்ம பயாஸ் ஃப்ளாஷிங்க்கு போக தேவையில்லை. ஸோ இது மாதிரி நார்மல் இப்போ அவங்க வந்து இதுவே நம்ம பயாஸ் மாற்றும் போது அந்த ப்ராசரோட இது ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. அவங்க டேரெக்டாக அந்த அதில் இருக்கிற அந்த அலுமினியம் ஷீட்டை மட்டும் தூக்கி விட்டு டேரெக்டாக பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ண மிஸ்டேக்கு. ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான், அந்த லேப்டாப் ரெடி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரல் சர்வீஸ்ன்றது இப்போ மேண்டேட்டரி. இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி 6 months இல்லை 1 yearக்கு ஒன்ஸ் வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ டஸ்ட்டு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தெர்மல் பேடு அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ரீஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை பண்ணும்போது இஷ்யூ வந்து நம்மளுக்கு இது மாதிரி வராது. ஸோ அதுக்காக தான் அதை பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப், அந்த லேப்டாப்போட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ எந்த ஒரு ஒரு டஸ்ட்டும் கிளியராக இருக்கும். உள்ள டஸ்ட் அடைஞ்சு ஷார்ட் ஆகுறது இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறது, தெர்மல் அந்த கரோஷன் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. ஸோ தெர்மல் பேடை பேஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு லேப்டாப் வந்து வார்ம் ஆகுறது இல்லை ஆட்டோ ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து நம்ம லேப்டாப் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.